நிறைய பேர் என்கிட்ட கேட்குறது பார்த்தீங்கன்னா, டாடா பஞ்ச் ஈவி வந்து ஃபுல் சார்ஜ் பண்ணியாச்சுன்னா நமக்கு வந்து 420 கிலோமீட்டர்ஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே 225 தானே காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆமாங்க, இங்கே பாருங்கள் 98% சார்ஜ் இருந்தும் இது 420 கிலோமீட்டர்ஸ் போகும்னு சொல்லிட்டு டாடா பிராண்டே அறிவிச்சது. பட் 225 தான் போகுங்கிறது காட்டுது. ஏன் இப்படி காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கோம்னா, நம்மளுடைய டிரைவிங் ஸ்டைலை பொறுத்து இந்த ரேஞ்ச் பர்சன்டேஜ் வந்து நமக்கு வந்து மாறிக்கிறது, டிஃபர் ஆகிக்கிறது. இப்போ நீங்கள் ரொம்ப ரக்கடாக ட்ரைவ் பண்ணுறீங்க, சிட்டி மோட்லேயே வச்சு ட்ரைவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா உங்களுக்கு இவ்வளோ தான் காட்டும். ஆனால் நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது உங்களுடைய கால்குலேஷன்ஸ், அதாவது டிரைவிங் இந்த இதுக்குள்ளேயே ஒரு குட்டி ஏஐ ஃபங்க்ஷன் ஆகுது. நீங்கள் எந்த மாதிரி பிரேக்கிங் சிஸ்டமை வந்து அப்ளை பண்ணுறீங்க, எவ்வளோ நேரத்துக்கு வந்து நீங்கள் ஸ்பீடை வந்து அதிகமாக ஓட்டுறீங்க, குறைய ஓட்டுறீங்க, இதெல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இங்கே 225 வருது. பட் இதே இது 225 காமிச்சிட்டு இருக்கிற சமயத்தில் நான் 97 நான் அந்த வண்டி எடுத்து நான் ட்ரைவ் பண்ணும்போது அரௌண்ட் 300 வரைக்கும் போகுது அப்படிங்கிறத மாற்றிக்கிறது கிடையாது. பட் நீங்கள் 300க்கு போகிற வரைக்கும் நீங்கள் வந்து ரொம்ப கேஷுவலாகவும் நிதானமாகவும் வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அந்த மாதிரியான சமயத்தில் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஃபுல் சார்ஜ் போடும்